ஸோ இந்த மாரி வந்து இந்த கால் வீக்கங்கிறது இன்னைக்கு வந்து பல பேர் வாழ்க்கையில ஒரு முக்கியமான பிரச்சனையா இருக்கு. இதெல்லாம் இல்லாம ரொம்ப சாதாரணமா வயதாகவே அந்த வெயின்ஸோட அமைப்பும், ஸ்ட்ரென்த்தும் வீக் ஆகுறனால நமக்கு ரொம்ப காமனா பார்க்குறோம். வயதான நபர்கள் கால் வீக்கம் வரும். படுத்து தூங்கி எந்திரிச்சாங்கன்னா, நெக்ஸ்ட் டே காலைல கால் வீக்கம் கம்மியாயிடுது. இவங்க வந்து இதெல்லாம் இக்னோர் பண்றனால என்ன வருதுன்னா, கால்ல ரத்தம் தேங்குறதுனால, காலோட சதை பகுதியில நீர் தேக்கம் ஏற்படுது. ஓகேங்களா? இப்ப வந்து நம்ம உடம்புல நான் சொன்ன மாரி 2 விதமான இரத்த குழாய்கள் இருக்கு. ஒண்ணு நல்ல ரத்தத்த கொண்டு போகக்கூடிய ஆர்ட்ரி. இன்னொன்னு கெட்ட ரத்தத்த கொண்டு போகக்கூடிய வெயின்ஸ். இது 2த்துக்கும் நடுவுல சதை பகுதி இருக்கு. 2 பைப்புக்கு நடுவுல அந்த சதை பகுதியில அந்த நீர் சேராம இருக்கணும்னா, இந்த ஆர்ட்ரியிலேருந்து வரக்கூடிய ரத்தம் சின்ன சின்ன ரத்த குழாய் வழியா மைக்ரோ சர்க்குலேஷன் சொல்லுவோம். கேப்பிலரிஸ், ஆர்டீரியோல்ஸ், வென்யூல்ஸ்ன்னு சொன்னா கண்ணுக்கே தெரியாத ஒரு மைக்ரோ சர்க்குலேஷன். அதுதான் வந்து எல்லா சதைக்கும் ரத்த ஓட்டத்த எடுத்துட்டு போகுது. அந்த மைக்ரோ சர்க்குலேஷன்ல இப்ப சிரையில வந்தோ, இல்ல வெயின்ல வந்து ரத்த தேக்கம் ஏற்படுறதுனால, ஆர்ட்டரியிலேருந்து வெயினுக்கு எம்ப்டிங் அந்த மைக்ரோ சர்க்குலேஷன் வழியா ரத்தம் வந்து அந்த பக்கம் நல்ல ரத்த ஓட்டம், கெட்ட ரத்த ஓட்டத்துக்கு போன பைப் லைனுக்கு போகாம சதையில நீர் சேருது. ஸோ இந்த நீர் சேர்றதுனால தான் அந்த கால் வீக்கம் வருது. ஸோ இத வந்து நம்ம வந்து தவறா புரிஞ்சுட்டு சரியான முறையில கால் வீக்கம் வருது, கால்ல நீர் சேருதுன்னு தவறான முறையில வைத்தியம் பண்றதுனால, அந்த இரத்த நாளங்கள் ஏற்படக்கூடிய பிரச்சனைய இக்னோர் பண்ணி, லேட்டா வரக்கூடிய பல நபர்கள் தான் நம்ம பார்க்குறோம்.